தம்பி அனுப்பிய பார்சலா? ட்ரிங் ட்ரிங். டெலிஃபோன் மணி சப்தம். வாஷிங் மிஷினில் துணிகளை போட்டுக் கொண்டிருந்த சுமதி வேகமாக வந்து எடுத்தாள். ஹலோ சுமதி, சுண்டர் வீடு தானே? அட, யார்டா இது தமிழில் பேசுறது? சுமதிக்கு ஒரே மகிழ்ச்சி. யா, எக்ஸாக்ட்லி. நீங்கள் யார் பேசுகிறது? மேடம், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். உங்கள் பிரதர் சிவராமன்னு மெட்ராஸில் பேங்கில் இருக்கிறாரே, அவர் கொஞ்சம் ஜாமான் கொடுத்துருக்கிறார். நாங்கள் இப்போ எங்கள் டாக்டர் ரேவதி பாஸ்கர்னு இங்கே இருக்கா, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவள் டெலிவரிக்காக வந்திருக்குறோம். அவள் எல்லாரும் ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஓகே, வெரி கிளாட். நானும் ரேவதி பாஸ்கரை பார்த்துருக்குறேன். என்னோட பிரதர் தான் சிவா, சென்னையில் இருக்கிறான். சுமதி கூறி முடிக்கும் முன் கட்டாயம் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் கலிஃபோர்னியா போகலான்னு இருக்கோம். ஷியோர், இந்த சனிக்கிழமை வந்து எடுத்துக்கிறோம். ஃபோன் பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சுமதி ஃபோனை வைத்தாள். ஒரே பரபரப்பு. அப்பாடி, 3 வருஷமா தம்பி சிவராமனோடு ஒரு காண்டாக்டும் இல்லை. பாவம், என்ன அனுப்பியிருக்கிறானோ ஒரு தகவலும் இல்லை. மனம் சந்தோஷத்தால் துள்ளியது. ஆஃபீஸ்லேருந்து சுந்தர் வந்து ஷர்ட்டை கூட கழட்டவில்லை. சுமதி ஒரே ஓட்டமாக ஓடி வந்து மூச்சு இறைக்க கம்ப்யூட்டரை வாங்கி கொண்டாள். என் தம்பி சிவா இந்தியாவிலேருந்து வந்தவகிட்ட ஏதோ ஜாமான்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறானாம். ரேவதி பாஸ்கர்னு ஒரு லேடி இருக்கால, அவ அப்பா அம்மா ரேவதி டெலிவரிக்காக வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட யார் மூலமோ தெரிஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ஃபோனில் அவர் சொன்னார். இரி உன் தம்பி சிவாவா ஜாமான் அனுப்பியிருக்கிறான்? என்ன விசேஷம்? 3 வருஷமா சௌக்கியமாக இருக்கீங்களா? என்னன்னு ஒரு இமெயிலா லெட்டரா? ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன திடீர்னு அக்கா பாசம் வந்துட்டா? சுத்த ஃப்ராடு. ரொம்ப பாசம் பொங்கி வழிகிறதாக்கும். சரி சரி விடுங்க, அவனை குத்தம் சொல்லாதீங்க. பாவம், அவன் பிள்ளைக்கு பூநூல் போட்டான். நாம் ஒரு க்ரீட்டிங்ஸ் கூட அனுப்பலை. நான் இருக்கிறது ஒரே சிஸ்டர் அவனுக்கு. அந்த வருத்தமாக இருக்கும். சுமதியின் கண்களில் நீர் பொங்கியது. ஸ்டாப் இட். நாம் அமெரிக்காவில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும்? இந்தியா போகும்போது ஏதேனும் செஞ்சுட்டா போகிறது. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை. அதை விடு. ஆஃபீஸ்லேருந்து வந்தவனுக்கு ஒரு காஃபி டீ ஒன்றும் இல்லை. சிவா புராணம் என்ன வேண்டியிருக்குது? எரிச்சலுடன் கூறினான் சுந்தர். வெரி வெரி சாரி சுந்தர். ஏதோ ஊர் ஞாபகம் வந்ததில் மறந்தே போயிட்டேன். இதோ காஃபி கொண்டு வரேன். சுமதி கிச்சனில் நுழைந்தாள். கையில் காஃபிடம் வந்த சுமதி, என்னங்க, எனக்கு ஒரு யோசனை. பாவம், ரேவதியோட அப்பா அம்மா நமக்காக ஜாமான்களை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல, நாம் வெறுமனே போகாமல் ஏதாவது வாங்கிட்டு போகலாமா? பைத்தியம், உன் தம்பி ஏதோ கொடுத்துருக்குறான். அதை சூட்கேஸில் வச்சு பிளெயினில் வந்திருக்காங்க. என்ன தலையிலையா தூக்கிட்டு வந்திருக்காங்க? எதையாவது குருட்டு யோசனை செய்யாமல் சும்மா கெட பட்டு நின்று கூறினான். பாவம், சிவா என்ன எல்லாம் அனுப்பியிருக்கிறானோ. ஒவ்வொருத்தரும் ஜாமான் கொடுத்தா ஏற்கனவே சூட்கேஸ் போல் இடம் இல்லைன்ட்டு கண்டித்து சொல்லிடுவாங்க. இவங்க நல்ல மனது போல் இருக்குது, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உங்களுக்கு ஒரு புடவை, பேண்ட் ஷர்ட், பழங்கள் வாங்கிட்டு தான் போக போகிறேன். நான்சென்ஸ். அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்களோ, என்ன மாதிரி புடவை உடுத்துவாங்களோ புரியாமல் நீ ஏதாவது செய்யாத. ஒரு டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு போனால் போதும். சரி, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. அனாவசியமாக கத்தாதீங்க. 3 வருஷமாக டச் இல்லாத இருந்த என் தம்பி இப்போ என்னமோ மனசு வந்து ஏதோ அனுப்பியிருக்கிறானே, அதுவே எனக்கு போதும். சனிக்கிழமை காலையில் ரேவதிக்கு ஃபோன் செய்துவிட்டு காரில் புள்ள விக்னேஷ் பின் சுருதியுடன் புறப்பட்டனர். சுமதி முன்னதாகவே ரேவதியின் அம்மாவிற்கு புடவை, அப்பாவிற்கு பேண்ட் ஷர்ட், துணிகள், ஆப்பிள், ஆரஞ்சு என்று நிறைய வாங்கி வைத்திருந்தாள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாள். சுமதியின் முகத்தில் பெருமையும் சந்தோஷமாய் பூரித்து பொங்கியது. வழியெல்லாம் தம்பியை பற்றியே பேசி புகழ்ந்து கொண்டே வந்தாள் சுமதி. ரேவதியின் வீட்டை அடைந்தனர். அவர்களும் சுமதி சுந்தர் குழந்தைகளை அன்புடன் வரவேற்றனர். வழக்கமான உபசரிப்புகள், பேச்சுகள் முடிந்தன. ரேவதி, உங்களை ரொம்ப பழக்கம் இல்லை, ஏதோ ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் மீட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். கையை கொண்டு வந்த புடவை, துணிமணிகள், பழங்கள் உள்ள பையை ரேவதியிடம் கொடுத்தா. அட, என்ன இது சுமதி, என்னென்னமோ கொண்டு வந்திருக்கிறீங்க. நாசுக்காக தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பெற்றுக்கொண்டாள் ரேவதி. தட்ஸ் ஓகே ரேவதி, சின்ன கிஃப்ட் தான், அம்மா அப்பாவுக்கு கொண்டு வந்தேன். சுமதி புன்சிரிப்புடன் கூறினாள். ரேவதியின் அப்பா ஒரு பெரிய பையை சுந்தரின் கையில் கொண்டு வந்து கொடுத்தார்.
தேங்க்ஸ் சார். சுந்தர் வாங்கி கொண்டான். யாரோ தெரிஞ்சவங்க மூலமாக நாங்கள் யூஎஸ் வரது தெரிஞ்சு மிஸ்டர் சிவராமன் இதெல்லாம் கொடுத்து அனுப்பினார். ரேவதியின் அப்பா கூறினார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ நாங்கள் கிளம்புறோம். கட்டாயமாக ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. சுந்தர் எல்லாரிடம் விடைபெற்று கொண்டான். வீட்டுக்கு வந்ததும் வராதுமாய் பார்சலை குழந்தைகளும் சுமத்தியும் பிரித்து பார்த்தன. அட இதை பாருமா, சிவா அங்கிள் நல்ல டிஷர்ட் தான் அனுப்பியிருக்கிறார். உடனே போட்டுக்கொண்டான் விக்னேஷ். ஐ ஃபண்டாஸ்டிக். ஆனால் கொஞ்சம் பெருசு, உள்ளே வச்சு போட்டுக்கலாம். என்ன இருந்தாலும் நம்மூர் துணி தான். எங்க பார்த்தீங்களா? சுமதி மகிழ்ச்சியுடன் கூவினாள். சரி, இந்த மைசூர் பாகு என்ன இப்படி கரையிறதே? வாய் நிறைய மைசூர் பாகை திணித்து கொண்டான் சுந்தர். ஏ விக்னேஷ், ஷர்ட்டு தொலைன்னு பெருசாக இருக்கே. எனக்கு தான் அனுப்பியிருக்கான் போல இருக்கு. இல்லை இல்லை, இது விக்னேஷுக்கு தான். அவனை பார்த்து நாளாச்சு, அளவு தெரியாமல் அனுப்பியிருப்பான். ஏ என்ன சுருத்தி காலில் கொலுசு எடுத்து மாட்டிண்டு? இங்கே பாருங்க, கல் வச்சு என்னமா பளபளன்னு மின்றது. ரொம்ப ஜோராக இருக்குல்ல. அட நல்லியல் வாங்கி பட்டு புடவைனா அனுப்பியிருக்கான். கலரும் தலைப்பும் பார்டரும் ரொம்ப அழகாக இருக்கே. பாவம் சிவா, எத்தனை ஜாமான் ஆசை ஆசையாக அனுப்பியிருக்கிறான். என்ன இருந்தாலும் இந்திய ஜாமான் வசதி தான். எதுக்கும் இப்போ ஒரு கால் போட்டு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இந்திய டயம் என்ன, எடுங்க ஃபோனை பேசிடலாம். சிவாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். சுமதி வாயில் ஒரு மைசூர் பாவை கடித்து கொண்டே ஃபோனை எடுத்து நம்பரை டயல் செய்தால் சுந்தரும் பக்கத்தில் வந்து நின்றான். பேசு, மணி 10 தான் இருக்கும். தூங்கியிருக்க மாட்டான். ஹலோ சிவா, எப்படி இருக்க? நீ அனுப்பி வச்சதெல்லாம் வெரி வெரி ஃபைன். அதென்ன மைசூர் பாகு வாயில் போட்டால் தண்ணியாக கரையிறதே. எல்லாம் இப்போவே காலி. ஷர்ட் ரொம்ப இரு யாரு? நான்சென்ஸ். நான் ஜாமான் அனுப்பிடானா? என்ன ஒரே பேத்தல். உங்கள் உறவே வேணான்னு 3 வருஷமா தலைமுழுகி வெறுத்து போயிருக்கேமே. மைசூராவது பார்க்காவது. அம்மா சுமதி, நான் எந்த ஜாமானும் அனுப்பலை, மண்ணாங்கட்டியும் அனுப்பலை. வெரி சாரி. ஃபோனை வை. பட்டேண்டு ஃபோனை வைக்கு சத்தம். அட கன்றாவியே, இது என்ன கூத்து? சுமதி ஒன்று புரியாமல் விழிகள் பிதுங்க சோஃபாவில் உட்கார்வோம். ஃபோன் அலறிட்டு சுந்தர் தான் எடுத்தான். சார், நான் தான் ரேவதியின் ஹஸ்பண்ட் பேசுகிறேன். பை மிஸ்டேக் உங்ககிட்ட ஒப்படைச்ச ஜாமா வேறு ஒரு சுமதி சுந்தர்னு எங்கள் ரேவதியின் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு போக வேண்டியது. அனுப்புனவர் பேரும் சிவராமன் என்பதால் ஏதோ தவறுதலா உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இப்போ தான் அந்த சுமதி சுந்தர் ஃபோன் செய்தாங்க. வெரி வெரி சாரி. அந்த ஜாமான்களை நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சுந்தர்.